வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மைய அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு ஆடுகள். அப்போ இதற்கு ஆதாரமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை வரும் நாட்களில் நம் நினைவு கூறியிருக்கிறது பண்ணமாக அதுக்குரிய ஆதார வசனம் கூட நம்ம பார்த்தரலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பஸ்காவாகிய கிறிஸ்துங்கும்போது அங்கே பஸ்காவினுடைய அந்த ஆடு அதைத்தான் அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதா அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ஆடுகளை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ இந்த பஸ்கா ஆடு அப்படின்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. வேதம் அநேக இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆடு, ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே பாருங்க இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு, அதே 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறாரு. அடுத்து நடந்து போகிறத பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லணும்? வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். அதோ அங்கே போகிறவர் ஒரு பரிசுத்தவான், இல்லைன்னா அதோ அங்கே வருகிறவர் அவர் தேவனுடைய குமாரன், இப்படி வேறு ஏதாவது வார்த்தைகள் அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமே. எதுக்காக தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதுக்காக அவர் உபயோகப்படுத்தினார்? அவருக்கு யாராவது சொல்லியிருந்தாங்களா இயேசு கிறிஸ்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு யாராவது அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தா, அவருக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மோசே எழுதின அந்த 5 ஆகமங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இதான் அவருக்கு தெரியும். அப்போ அதில் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவருங்கிறது அவர் தன்னை குறித்து தெளிவாக புரிஞ்சிருந்தார். அடுத்து தனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவார் அப்படிங்கிறதையும் யோவான் நல்லா தெரிஞ்சிருந்ததுனால என்ன பண்ணார்னா, அந்த நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசன ஆகமங்களையும் ரொம்ப கவனமாக வாசிச்சிருந்தார். வாசிக்கும் போது கண்டுபிடிச்சார், தனக்கு பின்னாடி வரப்போகிறவர் தான் மேசியா, அவர் தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் தன்னுடைய அந்த முதலாம் வருகையில் அவர் பாடுகள் படுவார், இந்த ஜனங்களினுடைய பாவங்களுக்காக மரிப்பாருங்கிறத யோவான் ஸ்நானகன் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தார். எதை வச்சு அவர் தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே, அந்த முதல் பாவம் உலகத்தில் பிரவேசித்த உடனேயே அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய தோலினால் இவங்களுடைய சரீரம் மூடப்பட்டது அப்படிங்கிறத யோவான் படிச்சிருப்பார். அப்போ யோவான் ஸ்நானகன் அதை படிச்சிருக்கும் போது தெரிஞ்சிருப்பாரு, ஒரு ஆடு இங்கே அடிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆடா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பின்னாடி வருகிற நாட்களில் நடந்த சம்பவங்களை அவர் படிச்சிருப்பார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவங்க புறப்படும் போது அங்கே ஒரு முக்கியமான ராத்திரி அங்கே ஆசரிக்கப்படுது, அதான் பஸ்கா. அப்போ அதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமாக அங்கே பார்க்குறோம், ஒரு ஆடு அங்கே அடிக்கப்படுது. அப்போ இங்கேயும் ஒரு ஆடு அடிக்கப்படுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார். அடுத்து முக்கியமாக இயேசு கிறிஸ்துவ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு எதை வச்சு அவர் சொல்லியிருப்பார்
அப்படிங்கும்போது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் என்ன பண்ணுவார், அடிக்கப்படுவார். அதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 53 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இதை யோவான் ஸ்நானகன் கண்டிப்பா வாச்சிருப்பார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். அப்ப எதுக்காக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும்? நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாருங்கிற அந்த ஏசாயா 53 அதிகாரத்தை அவர் படிச்சிருக்கணும். அப்போ அவர் புரிஞ்சிருக்கிறாரு, நமக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறார், அவர் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறார் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அப்படிங்கிறத யோவான் ஸ்நானகன் புரிஞ்சிருந்ததுனால தான் இங்க இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டி. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, வெறும் இஸ்ரேல் ஜனங்களினுடைய பாவங்களை மட்டும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்ல, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இதை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாசிக்கிறாங்க. ஆனா வாசித்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு உண்மை இன்னும் வெளிப்படாம இருக்கு. என்னது? கிறிஸ்தவர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறாருங்கிறத தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்களே ஒழிய, முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களும் கூட அநேகர் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய கிருபையில தேவன் நமக்கு அதை புரிய வச்சுக்கிறார். முழு உலகத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து அங்க மரிச்சிருக்கிறார். அதுல விசேஷமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலி யாருக்கு விசேஷமா பொருந்ததுன்னா, நம்ம சபை வகுப்பாருக்கு தான் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அந்த பாவத்தை மூடுகிற, அதாவது அந்த பாவத்தை சுமர்க்கிற அந்த ஒரு காரியம் இன்னைக்கு நமக்கு சபை வகுப்பாருக்கு தான் இன்னைக்கு அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா நடந்து கொண்டு இருக்குது. ஒரு காலம் வரப்போகுது, சபையும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த ஒரு காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தை 1000 வருட ராஜ்யத்தில் செயல்படுத்த போறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியா அங்க ஓமைப்படுத்துறார். காரணம், பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒவ்வொரு சம்பவங்களை அவர் நினைவு கூர்ந்து அதை அங்க சொல்லுகிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலி மட்டும் போதும், அது உலகத்தின் பாவத்தை அப்படிங்கிறத அவங்க நினைக்கல. ஆனால் கிறிஸ்தவர்களினுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பலி போதும், நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அடுத்து இன்னொரு காரியத்தில் தான் ஆட்டை குறித்து பார்த்துட்டோம். அதாவது ஆட்டுக்குட்டிங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்துட்டோம். இன்னொரு ஆடை குறித்து நம்ம பார்க்கும்போது தான் அதான் சபை வகுப்பார். அப்போ இவங்க எங்கே அந்த பலியை செலுத்துகிறாங்கங்கும் போது தான் லேவியராகமத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பாவ நிவாரண பலியின் நாளில் பிரதான ஆசாரியன் முதலாவது, நம்ம எல்லாரும் இது தெரிஞ்ச விஷயம்தான், அது ஒரு பாடமாகவே நம்ம பார்த்துருக்கிறோம் அடிப்படை உபதேசங்கள்லேயே. அப்போது பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு காளையை கொண்டு வராரு, ஒரு ஆட்டுக்குட்டி, 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வராரு. அதில் ஒரு ஆடை என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு பலி செலுத்துறதுக்கு. இன்னொரு ஆடு போக்காடை அங்கே என்ன ஆகுதுன்னா வெளியில் கொண்டு போகும் படுது. அப்ப தன்னுடைய பாவத்துக்காக அந்த காளையை பலி செலுத்துறார். அடுத்து இந்த முழு இஸ்ரேல் ஜனங்களினுடைய அந்த ஒரு பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டி அங்க என்ன பண்றாருன்னா அங்க பலி செலுத்துற அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பலி மாத்திரம் இந்த முழு உலக ஜனங்களுக்கு ரட்சிக்க அது போதும் தான். ஆனா தேவனுடைய திட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா சபையினுடைய பலியையும் அங்க தேவன் கொஞ்சமா அங்கீகரிக்கிறார். அப்ப சபை நிறைவடைஞ்சாதான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பே ஒழிய, அது வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டின் பலி நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப சபையினுடைய பலிக்காகத்தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த காலங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஒரு அழைப்புக்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளான நாம ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம். அப்ப இப்படி இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாம இன்னைக்கு அந்த பலியை எந்த அளவுக்கு நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம்,
அப்போ அப்போஸ்தலன் பவுல் அந்த பழியை பற்றி சொல்லும்போது தான், அதாவது காளையின் ரத்தத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் எடுப்பார் அந்த ஆசாரியன். எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா 7 தரம் என்ன பண்ணுவார்னா அந்த சிலுவையின் அடையாளம் போல் என்ன பண்ணுவார்னா அந்த கிருபாசனத்தில் தெளிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுப்பார். அதை எப்படி தெரியுங்களா எடுப்பார்? அந்த காளையின் ரத்தம் எடுத்த பாத்திரத்தையே எடுத்துக்கிட்டு போயிட்டு அதில் தான் அந்த ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை எடுக்கிறார். எடுத்துக்கிட்டு போய் அதையும் தெளிக்கிறார். அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மதிப்பு இல்லாமல், ரத்தத்தினுடைய மதிப்பு இல்லாமல் சபையினுடைய மதிப்பு அங்கே செல்லுபடி ஆகாது. அதனால தான் பவுல் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை ஒப்பிட்டு நம்மளுடைய பாடுகளை சொல்லும்போது கொஞ்சம் தான் நம்ம பாடுபடுறோம் அப்படிங்கிறார். அது வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 1:24 வசனம். கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் பட்ட பாடுகள் எவ்வளவு, அவர் அதை எவ்வளவுன்னு சொல்றாருங்க, குறைவானதுங்கிறாரு. அவர் எவ்வளவு பாடுகள் பட்டாரு. அந்த குறைவானதுங்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்சு கடைசி நேரத்தில் தலை வெட்டப்பட்டு மரிச்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் என்னென்னலாம் உபத்திரவம் பட்டிருக்கிறார் தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 11 23 வசனத்திலிருந்து. 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பாருங்க, அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறாரு, அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டிருக்கிறாரு, அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். பாருங்க, அநேக தரம், ஏதோ ஒரு தடவை இல்லைங்க, மரண அவதி அப்படின்னா சாகிற கண்டிஷனுக்கு போயிருக்கிறாரு. எப்படி அந்த சாகிற கண்டிஷன் எப்படி அவருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை கீழே சொல்றாரு பாருங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 40ல் 1 கழிச்சு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா 40 அடி அடிக்கலாம், 1 தாசி ஆயிடுச்சுன்னா அடிச்சவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு முறை வச்சிருக்கிறாங்க, நம்ம 40 அடிக்க வேணாம், 39 நிறுத்திடுவோம். அப்போ 1 தாசி ஆனப்பட 40 இதாயிடும். நம்ம சரியா 40 அடிக்கும்போது 1 தாசி ஆகிட்டா அடிக்கிற நம்ம குற்றவாளி ஆகிடும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 குறைய 40, அப்போ 39 அடிகள் அடிச்சிருக்காங்க. அது ஒரு சாதாரண அடி இல்லை, மிலார்கள் அடிப்பாங்க. அதை எத்தனை தடவை வாங்கியிருக்கிறார் அந்த 39 அடியை அப்படின்னா 5 தடவை வாங்கியிருக்கிறார். பல்வேறு சமயங்களில் 5 தடவை அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பாருங்க, நமக்கு இந்த கடல்ல ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா சென்னைக்கு தான் போகணும், இல்லைன்னா எங்கேயாவது நாகர்கோவில், கன்னியாகுமரி போகணும். போயிட்டு அந்த கடல் அலையை பகலில் போய் நின்னாலே அந்த அலை வந்து நம்ம காலில் தொட்டாலே எப்படி இருக்குது, கிடுகிடுன்னு பின்னாடி ஓடி வந்துடும் இல்லைங்களா? இப்போ இதே ஒரு 6-7 மணிக்கு மேலே நைட்டில் அந்த கடல் கடற்கரையில் யாருமே இல்லாதப்ப நடந்து பார்த்தோன்னா தெரியும், அந்த கடல் அலைக்கும் அந்த சவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பயமாக இருக்கும். எங்கே இருக்கும்போதே, கரையில் நிற்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குங்க. ஆனால் கடல் நடுவில் ஒரு ராப்பகல் முழுவதும், ராப்பகல் இல்லைங்களா, அப்போ ஒரு நைட்டு ஒரு பகல் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அப்படியே இருந்திருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த உபத்திரவங்கள் இவருக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். பாருங்க, நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர் திருடர்களால் வந்த மோசம், அவருடைய சுய ஜனங்கள் யூத ஜனங்களினால் வந்த மோசம், அந்நிய ஜனங்கள் புறஜாதி ஜனங்களினால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசம். அடுத்து பிரயாசத்தினாலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகுகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. தூக்கம் வரமாட்டேங்குது நினைச்சா, நெருக்குகிறது அப்படிங்கிறாரு. ஆனா இவ்வளோ பாடுகள் பட்டுட்டு அதை இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாருங்க, குறைவானதை. அப்ப நம்மளை இதோட ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்துவுக்காக பாடுகிற பாடுகளை ஒரு பக்கம் வைப்போம்,
அப்போஸ்தலன் பவுல் பட்ட பாடுகளை வைப்போம். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை அப்போஸ்தலன் பவுல் வச்சுட்டு சொல்றாரு, அந்த அளவுக்கு இல்லை, இது குறைவானதுங்கிறாரு. இப்போ அப்போஸ்தலன் பட்ட பாடுகளை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடுகளை நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அங்கே ஏதாவது பாடுகள் இருக்குங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அது விசேஷமாக இந்த நினைவு கூறுதலின் நாட்களில் நம்ம ரொம்ப யோசித்து பார்க்கணும். கடந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டேன். கிறிஸ்துவுக்காக நம்ம சொந்த விருப்பமெல்லாம் நடந்துட்டு அதில் நம்ம வாங்குறதையெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. கிறிஸ்துவுக்காக நாம் பட்ட அவமானம் என்ன? கிறிஸ்துவுக்காக நாம் பட்ட புறக்கணிப்பு என்ன? கிறிஸ்துவுக்காக நம்ம ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள் என்ன? நம்மளே யோசிச்சு பார்க்கணுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எங்கேயோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அவமானங்கள், நிந்தனைகள், புறக்கணிப்புகள், சரிங்களா, எல்லாமே ஒரு தேவனுடைய பிள்ளை வாங்கணும். இன்னைக்கு கூட அந்த மன்னாவில் நம்ம பார்த்தோம். அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெளிச்சத்தில் நான் நடக்கிறத காட்டிலும் இருளில், கவனிச்சிங்களா, தனியா இல்லை இருளில் தேவனோட நான் நடக்கிறது எனக்கு சந்தோஷம். அதான் பெயர் சபையில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன். அதாவது தேவன் இல்லாத பரலோகத்தில் இருக்கிறத காட்டிலும் தேவனோட நான் நரகத்தில் இருக்கிறது எனக்கு போதும். அந்த வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? அதாவது நரகம்னா ரொம்ப கஷ்டப்படுகிற இடம், பரலோகம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடம். ஆனால் அந்த பரலோகத்தில் தேவன் இல்லைன்னா எனக்கு பரலோகம் வேணாம். ஒரு சமயம் அந்த கஷ்டப்படுற இடத்துல தேவன் இருக்கிறாருன்னா எனக்கு அது பரவாயில்ல. அப்போ நாம் படுகிற இந்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பட்டுட்ருக்குறோம்? அப்போ நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். இங்கே பவுல் இவ்வளோ பாடுகள் பட்டுட்டு சொல்கிறாரு, அது கொஞ்சங்கிறார். பேதுரு பாருங்க என்ன சொல்கிறாரு. 1 பேதுரு 4:13 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. நிறைய நேரம் உங்களுக்கு கவலை, கண்ணீர், அதாவது கிறிஸ்துவுக்காக நிற்கிறது நிமித்தம் உங்களுக்கு வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள் வருது. ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. இதுக்கு அத்தனைக்கும் சேர்த்து மொத்தமாக தேவன் என்ன தெரியும் வச்சிருக்கிறாரு? சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அதான் அங்கே சொல்ல வர்றார். மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போதுதான் நம்ம உண்மையிலேயே யாருங்கிறது தெரியும். இப்போ நம்ம ஒரு சிலர் முகத்தை பார்த்து, சரீரத்தை பார்த்து நம்ம வெளிப்பிரகாரமாக நடக்கிறத வச்சு ஒவ்வொரு சகோதரனை சகோதரியை ஒரு தீர்ப்பு பண்ணுவோம். ஆனால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது தான் உண்மையாக நம்ம யாருங்கிறது அங்கே வெளிப்படும். அப்படி கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது என்னை இப்படி யோசிச்சுட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒரு சமயம் ஒரு வேதனையில் இருக்கோன்னு வைங்களே. அப்போ பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது அப்போ இந்த துன்பம், கஷ்டம், வேதனை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வச்சிருக்கிறாரு சந்தோஷம். எப்படி ஒரு தாய் அந்த கர்ப்பம் தரிச்சு குழந்தைய பெற்கிறதுக்கு முன்னாடி பட்டு வேதனைப்படுவாங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்த உடனே இந்த கஷ்டமெல்லாம் தூசி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வேதனைகளுக்கு பின்னாடி வைத்திருக்கிறார். களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளணும். யாராவது நம்மளை புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. ஏன்? அந்த புகழ்ச்சிக்கு நம்ம சொந்தக்காரங்க இல்லை, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குது, அதுதான் அதுக்கு தகுதி. பிரதர் நீங்கள் எப்படி பிரதர் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம நல்லவங்க கிடையவே கிடையாது. ஏன்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம நல்லவங்களா இருக்கிறோம். சரிங்களா? அதே நேரத்தில் எப்படி உங்களால் மட்டும் இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய முடியுது? எப்படி நீங்கள் உண்மையாக இருக்கீங்க? எப்படி வேலையை அவ்வளோ சரியாக செய்கிறீங்க? அதுக்கு நான் சொந்தக்காரனே கிடையாது. ஏன்னா நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர். அதே நேரத்தில் யாராவது நம்மளை கேவலமாக பேசினாலோ, நம்மளை ரொம்ப தூஷிச்சிட்டாலோ நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கும் யார் பங்காளி கிடையாது, நம்ம கிடையாது. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை, அதை தான் நம்ம அப்போஸ்தலர் 9 நம்ம பார்க்குறோம். பவுலே இல்லை சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சீசர்களை துன்பப்படுத்துறது இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துறதுக்கு ஒப்பிட்டு அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம்.
கிறிஸ்துவுக்காக வந்திருக்கிறோம், சத்தியத்துக்காக வந்திருக்கிறோம். அதன் நிமித்தம் இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கும். அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது கொஞ்சங்கிறார். இப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு படும்போது அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது அவர் மகிமைப்படுத்துறதா இருக்குது. நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இது போல நாம இன்னைக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அநேகரால இன்னைக்கு புறக்கணிக்கப்படலாம். ஆனா ராஜ்யத்துல வரப்போகிற ஜனங்கள் நம்மளை குறித்து இந்த மாதிரி படிக்க போறாங்க. இவங்க சத்தியத்துக்குள்ள வந்த உடனே இப்படி அவமானப்பட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி புறக்கணிக்கப்பட்டாங்க, இப்படி வேதனைப்பட்டாங்க, இப்படியெல்லாம் காரியங்கள் செய்யப்பட்டுச்சு இவங்களுக்கு. ஆனா இதன் மத்தியில அவங்க தேவனுக்காக, சத்தியத்துக்காக, கிறிஸ்துவுக்காக நின்னாங்க. நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும்னா, அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம ரொம்ப என்ன பண்ணணும்னா அங்கே யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் புரிஞ்சதுனால தான் பாருங்க, அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3:10-11. பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு தெளிவு அவருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். நிறைய நேரங்களில் தேவனை விட்டே ஒரு மாதிரி சோர்ந்தெல்லாம் போயிடுவோம். ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமலாம் போயிடுவோம். ஏன் தெரியுங்களா? நமக்கு ஒரு தெளிவு இல்லை. இதுதான் சத்தியம். அதாவது அறிவு வந்துடுச்சு. ஆனால் அதுக்குரிய வாழ்க்கை முறைன்னு வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது. பாடுகள் இருக்குன்னு ஃபாலோஅப்ல இருந்து கேட்டுட்டு வரோம். ஆனால் பாடுகள் வந்தால் தாங்க முடியுதா? அறிவு பெற்றுக்கிட்டோங்க. ஆனால் அது வாழ்க்கை முறைன்னு வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல. அநேக நேரங்களில் நம்மளால் நிற்க முடியலை. அப்போ அது அனுபவமாய் மாறுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இங்கே அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அர்ப்பணிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய, வேற யாருக்கும் இந்த பஸ்கா கிடையாது. வேற யாருக்கும் பஸ்காவாகிய கிறிஸ்து கிடையாது. நம்முடைய அப்படிங்கும்போது சபையினுடைய பஸ்கா. அப்ப இது நமக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது என்ன பிரதர், வருஷமானா அந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறணும்னு சொல்லி வெறும் சப்ஜெக்டா எடுப்பீங்க. அப்புறம் அந்த ஒரு நாள் அதை சாயங்காலத்தில் வர வச்சு என்ன பண்ணிடுவீங்க, ஒரு சில பாடல்களை பாடி ஒரு சில சடங்குகளை முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவீங்க. அப்பயும் முன்னாடியே நான் அப்படியே தான் இருந்தேன், அதுக்கப்புறமும் அப்படியே தான் இருந்தேன், எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்த மாதிரியும் தெரியல, தப்பு செஞ்ச எனக்கு எந்த தண்டனையும் வந்த மாதிரியும் தெரியல. அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படி ஆயிட்டு இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சபைக்கு மட்டுமே தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். மற்றவங்களுக்கு பேர் சபைகளையும் இதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுறாங்க. அவங்களும் ஒரு ரொட்டி துண்டை வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க, போகிறாங்க. அதே போல தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இது நமக்கு ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை உணர்வு நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா போகுது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுதல் போகுது. ஆனால் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நாம் யாருக்கும் தெரியாமல், நமக்கும் தேவனுக்கு மட்டும் தெரிஞ்ச வகையில் நாம் செய்கிற காரியங்கள் என்ன, அந்த ரங்கத்தில் நாம் ஒப்பு கொடுக்குற காரியங்கள் என்ன, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத தேவன் அங்கே பார்க்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வு நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பலியின் ஜீவியத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நமக்குள்ள உருவாகி இருக்கிற சுபாவ மாற்றங்கள் என்ன, நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. 100% நான் சொல்லவே வரல. அட்லீஸ்ட் 1ல் இருந்து 2க்காவது நம்ம வந்திருக்கிறோமா, 5ல் இருந்து 6க்காவது நம்ம வந்திருக்கிறோமா, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சகோதரர்கள் சொல்லும்போது வரப்போகிற அந்த பஸ்காவை குறித்ததான அந்த நினைவு கூறுதலை குறித்ததான ஒரு சிந்தை, ஒரு பயம், பக்தி நமக்குள்ள இருக்கணும். இவைகள் எதுவுமே இல்லாமல், எந்த உயர்ந்த நோக்கமும் இல்லாமல், அதற்குரிய ஒரு கவனம் இல்லாமல்,
கவலையற்று இருப்போமே ஆனால் இது ஆபத்து ஆகும். எனவே அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அபாத்திரமா தயவு செஞ்சு இதுல பங்கு பெற்றாதீங்க. எவ்வளவு பேர் அபாத்திரமா பங்கு பெறுவாங்க? அநேகர் அப்படிங்கிறாரு. அப்ப அநேகர் என்ன ஆயிடுவாங்கன்னா அதற்குரிய ஒரு பயபக்தி இல்லாம போயிடுவாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். கடந்த நாட்களில் தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ள நமக்கு வந்திருக்கிற முன்னேற்றமான காரியங்கள் என்ன? தேவன் பார்த்து நம்மளை மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? அடுத்து சபை ஐக்கிய காரியங்களில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஒன்றை பார்த்துட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. தனிப்பட்ட தேவனோட என்னுடைய ஐக்கியம் நல்லா இருக்கு, ஆனால் சபை ஐக்கியங்கள் எனக்கு அவசியம் இல்லை அப்படியும் விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் சபை ஐக்கியத்தில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன், ரொம்ப தேவ பிள்ளையாக காமிச்சுக்கிறேன், ஆனால் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை சபையை விட்டு வெளியே போயிட்டா உலக மனுஷனுக்கும் உலக மனுஷிக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டுலையுமே ரொம்ப சீரியஸன்ஸ் நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு சமயம் இல்லாதவங்களை குறித்து சொல்லும் போதுதான் யூதா சொல்றாரு பாருங்க, யூதா 12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளின் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். பாருங்க, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து, அடுத்து முக்கியமான வார்த்தை சொல்றாரு, பயமின்றி கூட விருந்துண்டு. கொஞ்சம் கூட பயம் கிடையாது. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிற, யாரும் எனக்கு எந்த அட்வைஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற, மேகம்னாலே அது தண்ணி இருக்கணும், அப்பதான் அந்த மேகத்தினால ஒரு பிரயோஜனம் இருக்கு. இது தண்ணீரற்ற மேகம், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து. அங்கதான் நம்ம பார்க்கிறோம், இவர்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார் 2ஆம் மரணம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மளை நாமளே ரொம்ப பயபக்திக்குரியவங்கள நம்ம என்ன ஆயிரோம்னா காத்துக்கொள்ளணும். அதாங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, தயவு செஞ்சு அபாத்திரமா இதுல பங்கெடுத்துறாதீங்க. அப்ப இதான் நம்ம பார்த்துட்டோம். முதல் காரியம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாகி இருக்கிறாரு. அப்ப அவருடைய அந்த மரணத்தை நினைவு கூற வேண்டிய நாம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஒரு எச்சரிப்பு நிறைந்தவர்களா நாம அந்த ஒரு காரியத்துல பங்கெடுக்கணும். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஜெயங்கொண்ட ஆட்டுக்குட்டியா என்ன பண்ணார்னா அவருடைய ஓட்டத்தை அங்க நிறைவேற்றி முடிச்சார். இப்ப அடுத்து சபையை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, நீங்க எல்லாரும் யாருங்க? ஆட்டுக்குட்டிகள். அப்ப அதுக்கு தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சிறு மந்தை. நீங்க எல்லாரும் யாருன்னா சிறு மந்தை. அப்ப இந்த சிறு மந்தைக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு, அதாவது இந்த சபையாருக்கு அவர் தான் ஒரு சிறந்த மேய்ப்பனா என்ன ஆகிறார்னா அங்க இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்தார். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறை. அவர் எப்படியாய் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா எப்படி ஆரம்பிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி ஓட்டத்தை முடித்தார், அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம ரொம்ப கவனிக்கணும் இந்த நாட்களில். அதான் அந்த மாம்சத்தை சாப்பிட்றாங்க பஸ்கா நாட்கள். அந்த மாம்சத்தை சாப்பிட்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ரொம்ப தியானிக்கணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தியானிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவ ரொம்ப தியானிக்கிறாங்க, தங்களை தியானிக்கிறத விட்டுடுறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையையும் நாம் அங்கே ரொம்ப தியானிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் இங்கே ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறாருன்னா சபைக்கு ஒப்பிட்டு சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கே இருக்குதுங்க மிக சிறந்த குணலட்சணங்கள். அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் உலகத்தில் எத்தனையோ விலங்கினங்கள் இருக்கு, காட்டு மிருகங்கள் இருக்குது, நாட்டு மிருகங்கள் இருக்குது, சரிங்களா? இப்படி எத்தனையோ மிருகங்கள் இருக்கும்போது எதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு, ஒரு ஆடுக்கு ஒப்பிட்டு எதுக்காக சபையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மற்ற விலங்குகள் எல்லாமே காயப்படுத்தினா திருப்பி என்ன பண்ணிடும், காயப்படுத்தும். ஆனால் ஆட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்னன்னா திரும்ப தாக்காது.
இது ஆட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா அவர் இருக்கிறாரு. அப்போ நாம் இன்னைக்கு அந்த மந்தையின் குணலட்சணத்தில் நாம் பொருந்தி வர்றோமா? அப்படி பொருந்தி வந்தால் தான் நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில், அதாவது அங்கே போய் என்ன பண்ண முடியும்? பங்கு ஆக முடியும். அப்போ நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது என்னென்னு சொல்கிறாருங்க, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய மனைவி அப்போ யாராக இருக்கணும்? ஆட்டுக்குட்டிக்கு மனைவி யாராக இருக்கணும்? அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும். வெளிப்படுத்துதல் 21:9. வெளிப்படுத்துதல் 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் போது அவருடைய மனைவி யாராக தான் இருக்கணும்? ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆட்டுக்குட்டியாக நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குதா? அப்போ அவர் நம்மளுடைய நல்ல மெய்ப்பெண்ணு கூட நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது உடன்படிக்கை ஞான ஸ்நானம் எடுத்த பின்னாடி எத்தனை பஸ்கா ஆசரிச்சாருங்க? ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை பஸ்காங்க? எல்லாம் இருக்கீங்களா? 3 இல்லைங்களா? இதே தப்பை தான் அன்னைக்கும் பண்ணோம், இன்னைக்கும் அதே தப்பை தான் நம்ம இன்னைக்கும் பண்ணுறோம். எத்தனை பஸ்க்கு ஆசரிச்சாரு? 4 பஸ்க்கு ஆசரிச்சார். சரிங்களா? ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அந்த 30 வயதில், சரிங்களா, 30ல் ஒரு 30 அரை ஒன்று, 30 வயசில் ஞானஸ்நானம் எடுக்கிறார் இல்லைங்களா? 30 அறையில் என்ன ஆயிடுச்சு? ஒரு பஸ்க்கு ஆசரிச்சாருங்களா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அடுத்து 31 அடுத்து 32 3வது பஸ்க்கு ஆசரிச்சாரு. 33 தான் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு? பஸ்க்கு ஆசரித்து என்ன ஆகிறாரு? மறிக்கிறார். மொத்தம் 4 பஸ்க்கு அவர் என்ன பண்ணார்னா ஆசரி. அடுத்து தம்மளை பின்பற்றி வந்தவங்களை அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, மந்தை. யோவானில் நம்ம பார்க்குறோம், சபையை மந்தைன்னு சொல்லி தன்னை என்னன்னு சொல்கிறாரு? யோவான் 10:14. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அப்போ அவர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அதே வார்த்தை பாருங்க, யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறாரு. மத்தேயு 10:16 வசனம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்போ ஆடுகள் அப்படின்னு சீசர்களை சொல்லி தன்னை அங்கே என்ன பண்ணுறாருன்னா மேய்ப்பன சொல்கிறாரு. இன்னும் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காணாமல் போன இஸ்ரேலர்களாகிய ஆடுகள்னு சொல்லுவார். திரளான ஜனங்களை பார்க்கும்போது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்னு சொல்லுவார். இப்படி எல்லா இடங்களையும் அந்த ஆடுகள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த வசன பகுதிகள் எல்லாத்துலேயும் வேற எந்த மிருகத்தை நீங்கள் போட்டாலும், வீட்டு மிருகங்கள் அப்படின்னா என்னென்ன இருக்குங்க? மாடு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் மாடுன்னு போட்டு படித்தோம்னா மேட்ச் ஆகாது. வேற நாய் இருக்குது, நாயின்னு போட்டு படித்தோம்னாலும் மேட்ச் ஆகாது. வேற என்ன மிருகம் இருக்குது? பூனை. அப்புறம் வேற என்ன இருக்குங்க? கோழியெல்லாம் பறவையினம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, அப்போ இந்த மாதிரி வேற எந்த காட்டு மிருகங்கள்லாம் சிங்கம், புலி, இந்த மாதிரி எதை போட்டாலும் என்ன ஆகாதுன்னா ஓநாய் இதெல்லாம் போட்டால் மேட்சே ஆகாது. அப்போ பாருங்க, ஆடுகள் அப்படிங்கும்போது நம்மளுக்கே மனசு என்ன ஆகுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது என்ன இருக்குன்னா இருக்குது. அப்போ ஆடுகளுங்கும்போது தனிப்பட்ட விதத்தில் அதனுடைய குணலட்சணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதே மந்தையாக இருக்கும்போது அதனுடைய குணலட்சணங்கள் என்ன, கூட்டமாக இருக்கும்போது அதனுடைய குணலட்சணங்கள் என்னன்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மளுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில காரியங்கள், ஆட்டுக்கு இந்த சுபாவம் இருக்குது. அப்போ என்ன, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக இருந்து என்னை ஆடாக அழைச்சிருக்கிறாருன்னா எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்கா? இதை ரெண்டாக பார்க்க போகிறோம். ஆடுகிட்டேயே நாம் கற்றுக்கக்கூடாத சுபாவமும் இருக்குது. இப்படி ஆட்டை போல இருந்துடக்கூடாது, இப்படி ஆட்டை போல இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஆடாக இருக்கிறோமா? அப்போ ஆட்டை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியாளர்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு புழுவை எடுத்துக்கிட்டாங்கன்னா வருஷ கணக்கில் அந்த புழு பின்னாடியே என்ன பண்ணுவாங்க, போய் அது எங்கே என்ன பண்ணுது, எப்படி உட்காருது, எந்திரிக்குது, அது கூட்டில் எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதுவாங்க. நம்ம கூட இந்த மேற்பாளையம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கேமரா வச்சுக்கிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பாங்க.
போகும்போதும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க எப்போ சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு பக்கத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. நம்மளும் கூட இந்த டிவியில் ஒரு சில காரியங்களை பார்த்தா இது எப்படி சரியாக அவங்க இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க, இது எப்படி சரியாக இந்த இடத்துல வீடியோ எடுத்தாங்கன்னா அப்போ அவங்க எடுக்கிறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே பல மணி நேரங்களுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுறது, அவங்க வந்து அங்கே உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கிறது. அந்த நம்ம பார்க்குறது வந்து ஒரே ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ ஒரு சீன் நம்ம பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்றோம். ஆனால் அதுக்கு அவங்க வந்து பல நாட்கள் உட்காந்து அதே மாதிரி உட்காந்து ஏமாந்தெல்லாம் போயிருப்பாங்க. எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் சோர்ந்து போகாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து உட்காந்து அது ஏதோ ஒரு நாள் என்ன ஆகும், அந்த புலி மானை துரத்தும், அந்த மானை அடிக்கும், அந்த மானை அதிலிருந்து தப்பிச்சு ஓடும். இது ஏதோ இவங்க கரெக்டாக நம்ம சினிமா எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் அப்படின்னு உடனே அங்கே நடந்துட்டு அப்புறம் கட் அப்படின்னு உடனே முடிகிற விஷயம் இல்லைங்க. இது பல மாதங்கள் அவங்க வந்து உட்காந்து பார்த்து அதில் என்னைக்கோ ஒரு நாள் இது அபூர்வமாக அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க. அதான் இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கே இருக்கக்கூடிய காரியம். இப்படியாய் இந்த ஆட்டை குறித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் மூத்த சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில காரியங்கள் ஆட்டினுடைய சுபாவத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபைக்கு ஒப்பிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் ஆடுகளாக இருக்கோமா, அந்த மேய்ப்பனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆட்டினுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல் காரியம், ஆட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா அதனுடைய இயற்கையான அந்த சொந்த சுபாவம்னு ஆட்டுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட்டுக்கிட்ட இருந்து மாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்டுக்கு இருக்கக்கூடிய முதல் குணலட்சணம் என்னன்னா அதனுடைய சொந்த சுபாவத்தை அதை விட்டு மாற்றவே முடியாது. அது அதனுடைய சுபாவத்தில் அப்படியே தான் இருக்கும். இது ஆட்டினுடைய ஒரு சுபாவம். ஆடு ஒரு நாள் மாடை போலவோ இல்லை நாயை போலவோ என்னவாகாது, அது மாறாது. ஆடு ஆடாவே இருக்கும். அப்போ இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா 2 விதமான காரியம் கற்றுக்க போகிறோம். இப்படி இருக்க கூடாது, அடுத்து இப்படி இருக்கணும். அதாவது நேர்மறை ஒன்று, எதிர்மறை ஒன்று. இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ முதலாவது எதிர்மறை. இப்படி ஆட்டை போல் நம்ம இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கக்கூடாது, ஆடு மாதிரி சுபாவத்தை மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடக்கூடாது, நாம் இருந்துடக்கூடாது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சுபாவம் இருந்துச்சு. அந்த சுபாவத்துக்கு வேதம் என்ன பேர் சொல்லுதுங்க, ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஜென்ம சுபாவத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த ஜென்ம சுபாவங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் தெரியுங்களா, சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். சுயம், தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே. தான தர்மம்லாம் பண்ணும், ஆனால் அதில் கூட என்ன இருக்கும்னா ஒரு சுயநலம் இருக்கும். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த சுபாவத்துக்கு, ஆனால் அதில் உள்ள என்ன தெரியுங்களா ஒளிஞ்சிட்டு இருக்கும், ஒரு சுயநலம் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் ஜென்ம சுபாவம். நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க, ரொம்ப கெட்ட விதமாக நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடியும் என்னதான் இருக்கும்னா ஒரு சுயநலம் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பண ஆசை உள்ளவங்களா, பெண் ஆசை உள்ளவங்களா, பொருள் ஆசை உள்ளவங்களா, நில ஆசை உள்ளவங்களா, இப்படி நிறைய காரியங்கள் ஆசை இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், சுயநலம். எனக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க அவங்க கஷ்டப்படாமல் வாழணும், இப்படி ஒரு சுயநலத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை ஏமாற்றுவாங்க, திருடுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ பொதுவாகவே இந்த ஜென்ம சுபாவம் சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5 அதிகாரம் 17வது வசனம். இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்படி நம்ம ஜென்ம சுபாவத்தில் நிறைஞ்சவங்களா ஒரு சமயம் ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் கூட ஒரு சுயநலத்தோடு எடுத்திருப்போம். எதுக்கு, என்ன சுயநலங்க, நீங்களாம் அப்படி இல்லையோ? ஞானஸ்நானம் எடுத்தால் நான் எங்கே போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன். இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நான் மட்டும் அங்கே என்ன பண்ணுவேன், நல்லா
ஜாலியாக இருப்பேன். அப்போ பாருங்கள், அதில் கூட ஒரு சுயநலத்தோடு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, அதுக்கு பின்னாடி கூட ஒரு சுயநலம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் எதுக்காக வர்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் எனக்கு எல்லாமே என்னவாக இருக்கும், நல்லது நடக்கும், எனக்கு விரோதமாக பில்லி சூனியை வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் பழிக்காமல் போகும், எனக்கு இருக்க கடன் பிரச்சனை தீரும். இந்த மாதிரி ஒரு சுயநலம் தான் என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே கூட இன்றைக்கி நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்னாடி நான் இப்படி இருக்கக்கூடாது, இனி நான் இப்படித்தான் இருக்கணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்போ இந்த மாம்சமே என்ன பண்ணுது, அதுக்கு தடையாக இருக்குது. இதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், மாம்சம் அந்த ஆவிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இதைத்தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 21 - 23 வரைக்கும். ரோமர் 7 21 - 23 வரைக்கும். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். சத்தியம் கேட்கும்போது பிரதர், இனி நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் வருது, நல்ல ஒரு விருப்பம் வருது. ஆனால் வீட்டுக்கு போன உடனே அதெல்லாம் மாறி போகுது. என்ன காரணம்? நன்மை செய்யணும்னு உள்ளுக்குள்ள நிறைய விருப்பம் இருக்கு, ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. ஏன்? கீழவாசி. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நல்லது தான் பேசணும்னு இந்த வாயில நல்ல தீர்மானம் பண்ணுறேன், ஆனா நிறைய நேரத்தில் என்ன அறியாமலேயே என்ன பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறேன். நல்லதை தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்ன அறியாமையே என் செயல் எனக்குள்ளேயே ஒரு விரோதமான ஒன்று எனக்குள்ளேயே இருக்கு. அது என்னை தீமை செய்ய வைக்குது, தீமை பேச வைக்குது, தீமையானதை சிந்திக்கிறதுக்கு வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா, வாசிங்க. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்ப அது என்ன சிறப்பிடிச்சிருது. நல்லதைத்தான் நான் சத்தியம் கேட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல. இது பவுல் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு போகலைங்க, ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறார். அப்போ இதுல இருந்து அந்த ஆட்டினுடைய சுபாவம் இப்படித்தான். அதாவது நான் என் சொந்த சுபாவத்தை என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம மாம்சம் இருக்குங்க. ஆனால் இப்படி இருக்கவே நமக்குள்ள என்ன ஆகணும் அப்படின்னா, நாம இந்த சுபாவத்தை மாற்றணும். ஆட்டை போல இருந்துடக்கூடாது. கலாத்தியர் 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதுதான் இப்ப நான் நல்லது நினைச்சுக்கிட்டு போறேன் பிரதர், ஆனா வெளியே போன உடனே மாறிடுறேனே, என்னால நல்ல விதமாவே நடக்க முடியலையே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெண்டு அவயங்கள், ரெண்டு போர் செய்கிற குணம் இருக்குது நமக்குள்ள. ஒண்ணு ஆவி நல்லது நினைக்குது, மாம்சம் கெட்டது நினைக்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம நாளுக்கு நாள் இந்த சிந்தையை நமக்குள்ள வளர்க்கணும். ஆவிக்கு ஏற்றபடி என்ன பண்ணணும், நம்ம நடந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அதுதான் போராட்டம். இதைத்தான் பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டம்ங்கிறார். சும்மா சாதாரணமாக வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒன்று கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துடணும்னு நினச்சோம்னா முடியவே முடியாது. அப்படி பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு மிலிட்ரியில் இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் மிலிட்ரியில் குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களால தான் நின்று போராட முடியும். அப்போ நாம தான் என்ன பண்ணணும்னா, நம்மளை உருவாக்கணும். ஆவியின் சிந்தையை நமக்குள்ளே வளர்த்து மாம்சத்தை கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். அப்போ மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தையை நமக்குள்ளே வளர்க்கணும். அதுக்கு தான் டெய்லி ஜெபத்தில் அதிகமாக நம்ம கேட்க வேண்டியது, பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க. என்னால் ஜெயிக்க முடியலை, என்னால் இப்படி வாழ முடியலை, என்னால் இப்படி பேச முடியலை, என்னால் இப்படி நடக்க முடியலை, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்கன்னு சும்மா வாய் வார்த்தைகளைங்க உள்ளுக்குள்ளே இருந்து ஏங்கி கேட்கணும். அப்படி கேட்க தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார், நேற்று முடியாத ஒரு காரியத்தை இன்னைக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு அவர் பலன் தருவார். ஒரு சமயம் தோத்துருப்போம், ஆனால் உடனே நம்ம சரியாயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா பலன் தருவார். அதான் இங்கே சொல்கிறாரு, ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்துக்க ட்ரை பண்ணுங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்க ட்ரை பண்ணாதீங்க. ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி கொடுக்க இந்த மாம்ச இச்சையை நீங்கள் ஜெயிக்கலாம். 8:13 ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இந்த மாம்சம் சொல்றபடியே வாழ்ந்தோம்னா சாவுதான். ஆனா ஆவி சொல்றத நம்ம கேட்டு கீழ்ப்படிய அது நமக்கு என்ன பண்ணுனா ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளை போலவே தாங்க அப்போஸ்தலன் பவுல் சத்தியத்துக்குள்ள வந்தப்ப அவரால் எந்த விதமான நல்ல காரியமும் செய்ய முடியலை.
அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப சோர்வு உள்ளவராக, ரொம்ப பலகீனம் உள்ளவராக தான் அவரும் இருந்தார். அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா கூட அவரால் நல்லது செய்ய முடியலை, கெட்டது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் நாள் ஆக 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 பரிசுத்தாவியை வாங்க ஆரம்பித்தார். இன்னும் பரிசுத்தாவியை தாங்க கேட்டு கேட்டு வாங்கி 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 என்ன பண்ணார்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாம்சத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கிறதுக்கும் ஆவிக்குரிய காரியங்களை வளர்றதுக்கும் அவர் என்ன ஆகிட்டார்னா பக்குவப்பட்டுக்கிட்டார். அதனால தான் ஒரு நாள் வரும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிட்டேன். போராட்டம் தான், சாகிற வரைக்கும் போராட்டம் தான். ஏன்னா ஒன்று சொல்லுது, நீ அப்படி இருக்க, நீயும் அப்படி செய்கிற அப்படின்னு மாம்சம் ஒரு பக்கம் சொல்லுது. ஆவி இப்படியெல்லாம் இருக்காத, இப்படியெல்லாம் இரு அப்படின்னு ஆவி சொல்லுது. எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதில் தான் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க செய்து கொள்ள வேண்டிய காரியம். ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப போராடி ஜெயம் பெற்றுக்கிட்டே வருவாங்க. ஒரு சிலர் அவ்வளோ போராட மாட்டாங்க, சாதாரணமாக வாழ்வாங்க. இதில் தான் தேவன் பிரிக்கிறார். சும்மா ஒருத்தருக்கு தூக்கி சபை வாய்ப்பையும், ஒருத்தருக்கு திரள் கூட்ட வாய்ப்பையும், ஒருத்தருக்கு 2ஆம் மரணத்தையும் கொடுத்துட மாட்டாருங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம போராடணும். அதான் ஒரு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒன்று போல தான் வாத்தியார் என்ன பண்ணுவார், பாடம் நடத்துவார். அதை ஒரு பிள்ளை கேட்டுட்டு அன்னைக்கே நான் போய் படித்து என்ன பண்ணணும், இதை மறுபடி எழுதி பார்த்து என் மனசுக்குள்ளே நல்லா கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு பிள்ளை முயற்சி எடுக்கும். பரீட்சை வரும்போது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அந்தந்த பிள்ளைகளினுடைய முயற்சிக்கு தக்கது தான் அவங்க எந்த அளவுக்கு மார்க் வாங்குறாங்கங்கிறது. அப்போ நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம், தனிப்பட்ட முறையில் அந்த சபையாக ஆகணுமே, நான் எப்படியாவது கிறிஸ்துவின் சாயல் ஆகணுமே. யார் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தோற்று போவா தெரியுங்களா? யார் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தாங்க நிறைய தோற்று போவாங்க. யார் தோற்றே போக மாட்டாங்க, யாருக்கு பரீட்சை இல்லைங்களா? படிக்கிற பிள்ளைக்கு தான் பரீட்சை. ஸ்கூலே போகாத பிள்ளைக்கு என்ன எக்ஸாம்? அப்போ நமக்கு என்ன நிறைய தோல்விகள். அன்புக்குரிய சகோதரர் நல்லா நீங்கள் நினச்சிக்கோங்க, அது கூட ஒரு தனிப்பாடமாகவே நம்ம பார்க்கலாம். நிறைய தோல்விகளை இந்த உலகத்தில் நம்ம வாங்கணுங்க. தோல்வி இல்லாமல் நம்ம என்னாகவே முடியாது. ஸ்கூலில் வேணால் 1வது பாஸ் 2வது பாஸ்னு ஃபெயில் ஆகாமலே பாஸ் பண்ணி நம்ம போகலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியங்கும் போது எதன் மேலே இந்த கட்டணம் கட்டப்படுது தெரியுங்களா? ஒவ்வொரு தோல்வியிலையும் தாங்க தேவன் ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு தோல்வியும் தான் நம்மளை என்ன தெரியுங்களா பண்ணுது, அந்த அளவுக்கு உருவாக்குதுங்க. அப்போ நாம் என்ன ஆகணும்னா, நிறைய காரியங்களில் தோல்விகளை சந்தித்து விழுகைகளை சந்தித்து தான் நம்ம என்ன ஆகணும்னா நாம் அந்த ஒரு நிலைமைக்கு போகணும். அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னால் குழந்தை. எடுத்த உடனே ஒரு குழந்தை என்ன ஆகிறாது, நடந்துடாது. எவ்வளோ வாங்கினாலும் ஆகும். அதுக்கு நிறைய வீடியோவில் பார்ப்போம். ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு போகுது, ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தவி இழுத்துக்கிட்டு போகுது, ஒரு சில குழந்தைங்க உருண்டு போகுது. இப்படி எல்லாம் இருந்த குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு கையை இழுத்து வச்சு பார்ப்போமே, ஒரு காலை இழுத்து வச்சு பார்ப்போமே, உடனே அதுவும் அதுக்கு வெற்றி கிடைச்சிடாது. எத்தனை தடவை குழந்தை விழுகுது இல்லைங்களா? ஆனால் அந்த குழந்தை விழுந்தே கிடக்கிறதில்ல. ஒரு நாள் என்ன ஆக ஆரம்பிச்சிடுது, 4 தடவை 10 தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், எனக்கு நடக்கிற தகுதியே எனக்கு கிடையாது, அதனால் நான் இப்படியே இருந்துறேன்னு ஒரு குழந்தை என்னாகிறதே இல்லை, அந்த முடிவை எடுக்கிறதே இல்லை. அப்போ நம்ம கையில் தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கன் விழுந்தானா எந்திரிக்கவே மாட்டான். அப்படிதான் வசனம் சொல்லுது. சரிங்களா? துன்மார்க்கன் விழுந்தானா அவனை யாராலையும் எந்திரிக்க வைக்கவே முடியாது, அவன் விழுந்தது தான். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப என்ன ஆயிடுவானா, எந்திரிச்சிருவான். அப்போ நாம் நீதிமானா துன்மார்க்கமா அப்படிங்கிறது விழுகிறதுல கிடையாது. 2 பேருமே என்ன ஆகுவாங்க, கண்டிப்பாக இவர் விழுந்துட்டாரு துன்மார்க்கன், இவர் என்ன விழுந்துட்டாரு அப்படி நம்ம விழுகிற எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் யார் எந்திரிக்கிறோங்கிறதுல தான் நாம் நீதிமான துன்மார்க்கனா அப்படிங்கிறது அங்கே இருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் ஆட்டினுடைய அந்த முதல் காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது தன்னுடைய இயற்கையான அந்த சுபாவத்தை அது மாற்றிக்காது. நாம் அப்படி இருந்துடக்கூடாது. நாம் நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றி தேவ சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். 2வது நேர்மறையான காரியம், ஆட்டை போல இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும், நம்ம சுபாவத்தை மாற்றிக்கவே கூடாது. எப்போ தேவ சுபாவத்தை வாங்கின பின்னாடி
நம்ம ஆட்டை போல ஆயிடணும். என்ன ஆகிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் என் தேவ சுபாவத்தை என்ன பண்ணிட மாட்டேன், நான் இழந்துடவே மாட்டேன். நான் இதில் உறுதியாக இருப்பேன். இனி கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவம் தான் என்குள்ள செயல்படணும். அந்த ஒரு உறுதித்தன்மையை நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குள்ள அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ சகோதரர்கள் சொல்லும்போது, நம்மில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை அவரே முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வேலை அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளுதல் ஆகும். நம்ம முழுசா ஆண்டவரை சார்ந்து கொண்டோம்னா போதும், நாம அந்த ஒரு சுபாவத்துக்குள்ள போயிடலாம். நம்மை சிலர் பாராட்டலாம், பலர் தூஷிக்கலாம், குறைகள் பேசலாம். நாம் சிலுவையை விட்டு இறங்கி வந்து விடக்கூடாது. நம்ம ஒரு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம், இதை விட்டு நம்ம கீழே இறங்கிடக்கூடாது. இவைகளை தாங்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ இதுதான் அன்புக்குரிய சொல்ல இந்த முதல் காரியம் ஆட்டுக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆடு தன்னுடைய சொந்த சுபாவத்தை இருந்து மாறாது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஜென்ம சுபாவத்திலிருந்து தேவ சுபாவத்துக்குரியவங்களா மாறணும். தேவ சுபாவத்தில் வளர்ந்த பின்னாடி அந்த தேவ சுபாவத்தில் இருந்து நானும் பார்க்குறேன் ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடக்கூடாது, தேவ சுபாவத்திலிருந்து இறங்கி ஜென்ம சுபாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்குறோம், ஆடுகிட்ட வெக்கம். என்ன வெக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டை குறித்து ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது, இந்த ஆடு ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னா அந்த தவறை குறித்து வெக்கப்படாதுங்களாம். அது தவறுன்னு தெரிஞ்ச பின்னாடி அப்படியே நிற்குமா, அப்படி இல்லைன்னா பேசாமல் நடந்து போயிடுமா. இது ஆட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு குணலட்சணம். இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கிட்ட நிறைய நேரங்களில் வெக்கம் வரும். எப்போ வெக்கம் வரும், நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட்டோன்னு வைங்களே, யாருக்குமே தெரியாமல் செஞ்சிட்டோன்னு வைங்களே, என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வகையில் 4 பேர் என்ன பண்ணி ஆகணும், அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். பிரதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்ச நல்லதை எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், கொண்டு போயிடணும்னு பிரயாசம் எடுப்போம். சரிங்களா? ஒரு சமயம் வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சிட்டோம்னா அதை எப்படியாவது நல்லா 4 பேருக்கு என்ன பண்ணிடணும், அதை வெளிப்படுத்திடணும்னு ஆசைப்படுவோம். இது பொதுவாகவே எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அது உலகத்தாராக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சபை எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். என்னன்னா, எந்த ஒரு நல்லது செஞ்சிட்டாலும் அது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கும். சரிங்களா? இது தப்பு சரிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலை. அதே நேரத்தில் ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், பிரதர் பிரேஸ்லார் பிரதர், நான் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிரதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், அந்த மாதிரி செஞ்சிட்டேன் பிரதர்னு எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன் செய்கிறதில்ல? நம்ம நல்லது செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு 4 பேர் பாராட்டிட்டீங்கனாலோ இல்லை நம்ம ஒரு சிறந்த காரியம் நம்ம செஞ்சிட்டனாலோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு, அதாவது நம்ம சொல்லலைனாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புவோம். இல்லை ஒரு சமயம் சாட்சி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா சகோதர சகோதரிகள் மத்தியில் சாட்சி சொல்லுவோம், இல்லை ஃபோன் பண்ணியாவது அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஒரு தவறு செய்கிறத எத்தனை பேர்கிட்ட நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் நம்ம சொல்லுவோம். எந்த அளவுக்கு அதை மறைக்கணும்னு பார்ப்போமோ அந்த அளவுக்கு மறைப்போம். ஏன் தெரியுங்களா? காரணம் என்னங்க? வெக்கம். ஏன் வெக்கம் அப்படின்னா, இது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அவமானம், இது தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கம், நம்மளை பற்றி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தப்பாக நினைப்பாங்க, தப்பாக பேசுவாங்க. அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணுவோம், எந்த அளவுக்கு அதை மறைக்க முடியுமோ மறைப்போம். இல்லைன்னா அதுக்கு பதிலாக அதை மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ண முடிஞ்சால் அதை நம்ம பண்ணுவோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஆட்டை போல இப்படி இருக்கணும். ஆடு வெக்கமே படாது, அது ரொம்ப தெளிவாக இருக்கும். நாம இதை குறித்து வெக்கப்படக்கூடாது. தவறு செஞ்சிட்டோமா, ஆமாம் நான் செஞ்சது தப்பு, நான் பேசிட்டது தப்பு, நான் இப்படி நடந்துட்டது தப்பு. எங்கே இதை அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கும்? எல்லாம் இருக்கீங்களா? எங்கே இதை அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கும்? தெரியலைங்கிறீங்களா? கேட்டிருந்தா தானே அப்படிங்கிறீங்களா? வீட்டில். ஏன்னா நம்ம நிறைய நேரம் இருக்கிறது எங்கே தான்? வீட்டில் தான். அப்போ ஒரு கணவனுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசிட்டாலோ செஞ்சிட்டாலோ, மனைவிக்கு விரோதமாக பேசிட்டாலோ செஞ்சிட்டாலோ, பிள்ளைங்களுக்கு விரோதமாக பேசிட்டாலோ செஞ்சிட்டாலோ, இங்கே ஆரம்பிக்கணுங்க. அது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சாரி சொல்கிறதுக்கு நம்மளை முடியும். நான் நிறைய நேரங்களில் பேசியிருக்கேன். பஸ்ஸில் ஏறுவோம், முன்ன பின்ன தெரியாத ஆள் காலை மிதிச்சிருவோம், உடனே என்ன சொல்லுவோம், சாரிங்க தெரியாமல் மிதிச்சிட்டேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிதிச்சுட்டு தொட்டு கும்பிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிற ஆளுக்காக நம்ம அவ்வளவு சாரி கேட்போம், அவ்வளவு பண்ணுவோம்.
ஆனா கூடவே இருக்கிற குடும்பத்தார் நமக்காக பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தோட குடும்பமா இருக்கிறோம். நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு சாரி கேட்க மாட்டோம். மன்னிச்சுக்கங்க, தெரியாம பேசிட்டேன், இறங்க மாட்டோமே. இதுதான் இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்கள் நம்முடைய குடும்பங்கள்ல அநேக நேரங்கள்ல இருக்கிற பிரச்சனை. இப்பவே சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு நாம இயேசு கிறிஸ்துனுடைய நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு எங்கே செஞ்சிடணும்? குடும்பத்தில் செய்யணும். ஒரு சமயம் கணவனுக்கு விரோதமாக ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி, அது நல்ல விஷயம் பேசி சங்கடப்பட்டாங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, அது அவங்க தான் திருந்திக்கணும். ஆனால் நம்ம பேசுகிற காரியங்கள் ஒரு சமயம் குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க இருக்கலாம், சத்தியத்துக்குள்ளே வராதவங்க இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட முதலாவது நம்ம கேட்க வேண்டியது சாரி, மன்னிச்சுக்கங்க. கடமைக்கு ஐயோ உடன்படிக்கை ஏதோ சாரி கேட்டால் தான் நம்ம போய் அங்கே பாத்திரமா ஆசரிக்க முடியும், அதனால பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு சாரியை கேட்டு வைப்போம். அப்படி இல்லைங்க. மனப்பூர்வமாக உள்ளத்தில் இருந்து சாரி அப்பா மன்னிச்சுக்கங்க, அம்மா மன்னிச்சுக்கங்க, இல்லைன்னா வீட்டுக்காரரை மன்னிச்சுக்கங்க, மனைவியை பார்த்து மன்னிச்சுக்கம்மா, பிள்ளைகளை பார்த்து மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், தெரியாமல் நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நான் இருந்திருக்கக்கூடாது. இது ஏதோ பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு, நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுக்குன்னு நம்மளை தயார்படுத்துறது இல்லைங்க. பொதுவாகவே இது நம்மளுடைய சுபாவமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அநேக விஷயங்களை தவறுறோம், அது இயற்கை. ஆனால் அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரதர் அன்னைக்கு சொன்ன மாதிரி வெறும் உதட்டில் இருக்கக்கூடாது, எங்கேருந்து வரணும்? உள்ளத்தில் இருந்து அது இருக்கணும். தேவன் பார்க்கிறார் அதை, அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப வெட்கம் ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த சாரி நமக்கு வர மாட்டேங்குது? கேவலமா நினைச்சிருவாங்க, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது நம்ம அப்படி கேட்க போகும்போது சண்டை போட்டுருவாங்க, எதுக்கு வம்பு, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இதெல்லாம் யார் தெரியுங்களா கொடுக்குற ஐடியா? இந்த மாம்சம். இறங்கிறாத, அவ்வளவுதான், நீ முடிச்ச அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணிடும், நம்மளை இறங்க விடாம தடுத்து வச்சிருங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தப்பு செஞ்சிட்டோமா வெட்கப்படவே கூடாது, அதுக்காக இறங்கிடணும். அதை தேவன் பார்க்குறாருங்க பரலோகத்துல இருந்து. நம்ம தப்பு செய்கிறது இயற்கை, அதை தேவனே அனுமதிப்பார். ஏன் அனுமதிப்பார்? தப்பு செய்யும் போது தான் அடுத்து அந்த தப்புலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயம் பெற முடியும். அடுத்து இன்னொருத்தர் அந்த தப்பு செய்யும் போது நம்ம உடனே என்ன பண்ண மாட்டோம்? கேவலமாக அவங்கள பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, நானே கேவலமாக இருக்கேன், அப்புறம் அவங்கள நான் என்னத்தை கேவலப்படுத்தி பேசுறது? அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர்றதுக்காகவே தேவன் நமக்கு அநேக விழுகைகளை அனுமதிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டு வெட்கப்படலை. தாவீது மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டாரு, வெட்கப்பட்டுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டாரா? அவர் செய்யும் போது அவருக்கு தப்புன்னு தெரியல. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்ட சொன்ன உடனேயே ஐயோ நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், அதோட நிறுத்திட்டாரா? அது நாத்தானுக்கு நமக்குள்ளேயே இருக்கட்டும், நான் தேவனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டேன் வெளியே எங்கேயும் சொல்லிடாத, நமக்குள்ளேயே மூடி மறைச்சு வந்தா ஒரு பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் மூட்டையை கொடுத்து மறைச்சிடலைங்க. எல்லாருக்கும் தெரிகிற விதமாக என்ன பண்ணிட்டார்? சங்கீதம் 51 எழுதியே வச்சுட்டாரு. நான் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா நான் என்னமோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு சொல்லி? நானும் ரொம்ப மோசமானவன் தான், எனக்குள்ளேயும் மிகப்பெரிய விழுகையெல்லாம் போச்சு. நான் இப்போ ஒரு கிரிமினலை விட ஒரு பக்கா தீவிரவாதியை விட பிளான் பண்ணுவேன். நான் அவ்வளோ மோசமான சிந்தனைகள்லாம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக என்ன பண்ணியிருக்கிறார்னா தெரியப்படுத்தியிருக்கிறார் தாவீது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாரு. அவர் முந்தின வாழ்க்கை அப்படியே மறைச்சி வாழலைங்க, அப்படியே ஓப்பனாக அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 1:13 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். முன்ன நான் தூஷிக்கிறவன் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தையே பயங்கரமா தூஷிச்சிருக்கிறேன். தூஷிக்கிறவனும் தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறேன். துன்பப்படுத்துகிறவனும் எல்லாரையும் கூட்டு போய் ஜெயில எல்லாம் போட்டேன், ஆணு பெண்ணுலாம் பார்க்கல, அடிச்சு சித்திரவதை பண்ணேன், கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். இதுதான் வாழ்க்கை. அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இவர் அறியாம செஞ்சிட்டார். ஒரு சமயம் நம்ம வேணும்னே செஞ்சிருந்தோம்னு தெரிஞ்சே நான் அப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேன். ஆனாலும் தேவன் என்ன, தேவனுக்கிட்ட போகும்போது அவர் என்ன மன்னிச்சார்.
அப்படிங்கிற ஒரு இதை கூட நம்ம வளர்த்தலாம். அவர் தெரியாமல் செஞ்சதுனால அவர் மன்னிச்சிட்டார் இல்லைங்க. தெரிஞ்சு ஒரு சமயம் நம்ம செஞ்சிட்டா கூட தேவனுடைய சமூகத்தில் போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அந்த தைரியம் தேவன் கொடுத்துருக்கிறார். அடுத்து பேதுரு, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்க? சபிச்சார். யூதாஸை விட பேதுரு தான் நிறைய காரியம் செஞ்சார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவனை அறியேனாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ண தொடங்கினாரு. இதை கொஞ்சம் கூட மறைக்கலைங்க. எப்படி சொல்கிறோம்? அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருந்தார். யாருன்னா மார்க்கு சுவிசேஷத்தை எழுதும்போது தெளிவாக எழுது மார்க்கு, நான் இந்த மாதிரியெல்லாம் தப்பு செஞ்சேன், தெளிவாக எழுதுன்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணார்? மார்க்கு சுவிசேஷத்தில் தான் பேதுருவினுடைய அந்த விழுகை ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குங்க. ஏன் அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குன்னா மார்க்குவை எழுத சொன்னதே பேதுரு தான். அப்போ பேதுரு சொல்லி மார்க் அதை எழுதியிருக்கும்போது தன்னுடைய தவறுகளை மறைக்கணும்னு ஒரு இடத்துல கூட பேதுரு அங்கே யோசிக்கவே இல்லை. ஓப்பனாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாரும் இதை வாசிப்பாங்கன்னு தெரிஞ்சே எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆதாம் ஏவாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு செஞ்சிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டாச்சு. ஆனால் இப்போ தேவன் கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் புசிக்க வேணான்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஆண்டவரே, தெரியாமல் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, அவசரப்பட்டு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி ஆதாம் கேட்டிருந்தா இன்னைக்கு நம்மளாம் இப்படி இருப்போமான்னு தெரியலை. ஆனால் அவர் உடனே என்ன தெரியுங்களா பண்ணார்? ஏவாள், நீங்கள் கொடுத்த ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? பழத்தை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். தன்னுடைய தவறை மறைச்சி தவறுக்கு காரணம் யாருங்கிறதுல தான் என்ன பண்ணிட்டாருன்னா குறியாயிட்டார். ஒரே தான் செஞ்ச தவறை என்ன பண்ணலன்னா அங்கே ஒத்துக்கலை. சரி, ஏவாளை நீ ஏமா அப்படி செஞ்ச அப்படின்னா, தப்பு தான் ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு பழத்தை கொடுத்ததும் தப்பு தான், நானும் அதை வாங்கி சாப்பிட்டது தப்பு தான், கொஞ்சம் தனியாக போயிட்டேன், அந்த பாம்பு சொன்னதை கேட்டு இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்குவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அங்கே ஒத்துக்கொள்ளலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது வெட்கப்படாமல் ஒத்துக்கிறது. இது நம்ம அங்கே இருக்கணும். சவுல் ராஜாவை குறித்து பார்க்குறோம். அவர் ஆடு மேலே ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வராரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? சாமியில் கேட்ட உடனே இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. தன்னுடைய தவறை அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மறைக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்தில் ஆட்டின் குணலட்சணம் உள்ளவங்களாக இருக்கணும், வெட்கப்படாமல் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எந்த அளவுக்கு மூடி மறைச்சி வாழ்றோமோ வேதம் சொல்லுது வாழ்வு அடைய மாட்டோம். நமக்குள்ள ஜீவன், தேவனுடைய ஜீவன் இருக்காது. நாளுக்கு நாள் குறைஞ்சி ஒரு நாள் அது நம்மளை விட்டு போயிடும். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்காது. வாழ்வு அடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் நமக்குள் பாவம் இல்லை என்போம்னா, நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அந்த சிஸ்டர் கிட்ட தான், அந்த பிரதர் கிட்ட தான் தப்பு, இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம குற்றவாளிகளா ஆயிடுவோம். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் அப்புறம் என்ன சொல்லுது? நம்மளைத்தான் நம்ம ஏமாத்திக்கிறோமே ஒழிய நம்ம யாரையும் ஏமாத்தலைங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா நாம தான் மற்றவங்களை ஏமாத்துறோமே, நம்ம தான் நம்மளை ஏமாத்திக்கிறோமே ஒழிய நம்மனால யாரும் ஏமாறல. அப்பா நான் அவங்ககிட்டையெல்லாம் அப்படி மறைச்சிட்டேன், அப்பா இவங்ககிட்டையெல்லாம் இப்படி மறைச்சி நான் சரியா இருக்க மாதிரி காமிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மற்றவங்க புகழுக்காக ஒரு சில காரியங்கள் செஞ்சிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாம அங்கே ஏமாத்திக்கிறோம். இல்லை அப்படின்னா ஒரு நாள் தேவன் அதை வெளிப்படுத்தும் போது அது மிகப்பெரிய அவமானமாக அது மாறிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு காரியத்தில். ஏன் நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நம்மளை தைரியப்படுத்துது. நான் தப்பு தான், ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் போது நான் அங்கே விடுதலை ஆகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நம்ம தவறுகள் உள்ளவங்க தான், ஆனா நமக்கு இரக்கம் அங்க வைக்கப்பட்டிருக்குது, கிருபை வைக்கப்பட்டிருக்குது. நம்ம தைரியமா போகலாம். எப்படி அந்த ஆடு வெட்கப்படாம தைரியமா நிக்குதோ அது மாதிரி நம்ம தைரியமா தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்னை மன்னிக்கும், அது என்னை கழுவும், என்னை சுத்திகரிக்குங்கிற தைரியத்தை தேவன் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். மட்டும் இல்ல, ரோமர் 8:34 ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? யாரால நம்மளை குற்றப்படுத்த முடியும்? யாராலையும் முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணுது? பரிந்து பேசக்கூடியதா இருக்கு. நமக்காக வேண்டுதல் செய்பவர் அவரே. அப்பா தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, பாருங்க என்னுடைய ரத்தம், அவங்கள கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க போதுமானதா இருக்கும்போது யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆட்டை போல நாம் வெட்கப்படக்கூடாது. அப்ப சகோதரர்கள் சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பலவீன மாம்சத்தில் பாவம் செய்யும் போது அதை நிமித்தம் வெட்கப்பட்டு தேவனை விட்டு விலகி சென்று விடாமல் தைரியமாய் அவரிடம் செல்ல வேண்டும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவு எஜமான் வேலைக்காரன் உறவு இல்லை, தகப்பன் மகன் உறவு. அந்த இளையகுமாரன், காணாமல் போன அந்த இளையகுமாரன் வாழ்க்கையில பார்க்குறோம். தப்பு செஞ்சிட்டாரு, பண்ணி மேய்க்கிறாரு, ஆனால் அதுலேயே அவர் இருந்துடல. எழுந்தார் ஒரு நாள், நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் சரியாவேன்னு சொல்லி எழுந்திரிச்சார். பார்த்தீங்களா? அதுதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையவே அங்கே மாற்றுச்சு. அப்போ நாம் ஒத்துக்கொண்டு தேவனோடு நெருங்குகிறது தான் தேவனை அங்கே சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆட்டுக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ரெண்டாவது காரியம் வெட்கம் படாது. அப்படின்னா நம்மளுக்கும் என்ன ஆகணும்னா, நாமளும் கூட தவறுகள் வரும்போது வெட்கப்பட்டு தேவனை விட்டு விலகிறாம தேவனை கிட்டி சேரக்கூடியவங்களா இருக்கணும். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், ஐக்கியம். இந்த ஆட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணலட்சணம் என்னன்னா ஐக்கியம். இது எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும், தனியா இருக்கிறத இது விரும்பாது. ஒரு சமயம் இது தனியா இருந்துச்சுன்னா தன்னுடைய மந்தையை தேடிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். எங்க காணான்னு கத்தி கடைசியில் அங்க ஒரு சவுண்டு கேட்டு இது போய் என்ன பண்ணிருங்க, அதோட போய் சேர்ந்துடும். தனியாக இருக்க இது ஆசைப்படாது. வேற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படும். ஆனால் ஆடு எப்போதுமே கூட்டத்தோடு இருக்கிறத தான் அது விரும்பும். ஏன் ஆடு தனிமையை விரும்புறது இல்லைன்னா, இது ரொம்ப பலவீனமான ஒரு மிருகம். ஆபத்து வந்துச்சுன்னா இதுக்கு சிறுத்தையை போல ஓட முடியாது, மானை போல தப்பிச்சு ஓட முடியாது. அதனால இது கூட்டமாக இருக்கிறத விரும்பும். எதிரியை தாக்கக்கூடிய கூர்மையான நகங்கள் ஆட்டுக்கு கிடையாது. எதிரியை தாக்கக்கூடிய கூர்மையான பற்கள் ஆட்டுக்கு கிடையாது. பயமுறுத்தக்கூடிய கண்கள் ஆட்டுக்கு கிடையாது. திருப்பி அடிக்கவும் அதுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணா, அது தனிமையை எப்பவுமே விரும்பாது, கூட்டமாக இருக்கிறத தான் அது விரும்பும். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை கூட சகோதர ஐக்கியங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம். அதை ஒரு தேவ பிள்ளை விட்டுறவே கூடாது. எப்பவுமே சகோதர ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறத ஒரு தேவ பிள்ளை ரொம்ப விரும்பணும். அதுக்கு தான் சொன்னாரு, அப்பம். அப்பத்தில் என்ன இருக்கு? அநேக கோதுமை மணிகள் இருக்கு. கோதுமை மணிகள் அநேகம் சேர்ந்தது தான் அப்பம். அதுபோல இருக்கணும் சபை. ஒரு கோதுமை மட்டும் தன்னை வித்தியாசப்படுத்தி காமிக்கலாம்னு நினைச்சிச்சுன்னா அது அந்த அப்பத்திலிருந்து என்னவாயிடும்? தூக்கி போடப்பட்டுரும். அநேக திராட்சை பழங்கள் இசைந்தது தான் அந்த திராட்சை ரசம். ஒரு திராட்சை பழம் ரசம் இல்லை, எல்லா திராட்சை பழம். அதில் ஒரு திராட்சை பழம் மட்டும் நான் தனியாக என்னை காமிச்சிக்கிறேன்னு நினச்சிச்சின்னா அது தூக்கி எறியப்படும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளான நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஒரு ஐக்கியத்தை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஆடு ஐக்கியத்தை விரும்புறது போல நாமளும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை விரும்பணும். சகோதர சகோதரிகள்ங்கிறதுக்காக நம்ம எதை விரும்பிடக்கூடாதுன்னா, எப்பவுமே நம்ம சகோதர சகோதரிகள் தானே, எப்பவுமே நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுல இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம சபை ஐக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் போனாலும் நம்ம ஐக்கியமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஐக்கியம் ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கணும், மாம்சீக ஐக்கியமாக இருந்துடக்கூடாது. ஒரு சமயம் நம்ம உலக பிரகாரமான காரியம், இப்போ சகோதரர்கள் நம்ம சேர்றோம், வெளியில் பிரதர் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், இங்கே சபையில் ஒன்றா இருக்கிறது மாதிரி நம்ம வெளியிலையும் ஒன்றா இருப்போம்னு சொல்லி ஒன்றா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனால் அது ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை பேசி, ஆவிக்குரிய காரியங்களை தியானித்து. இப்போ சகோதரர்கள் இப்போ ஒரு 5 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோமே. இப்போ நமக்கு இன்றைக்கி மத்தியானம் வேலையெல்லாம் முடிஞ்சு மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கிறோம். சரி, சகோதரர்கள்லாம் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. சேர்ந்தாச்சு, என்ன பண்ணலாம்? அது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கணும். பிரதர், ஒரு வால்யூம்ஸ்லேருந்து ஒரு பக்கத்தை எடுப்போம்,
இல்லைன்னா ரீப்ரின்ஸ்லேருந்து ஒரு பக்கத்தை எடுப்போம், இல்லைன்னா பைபிளில் இருந்து நம்ம ஒரு அதிகாரத்தை எடுப்போம், நம்ம தியானிப்போம். இதில் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்ம இந்த இப்போ ஆதியாகமம் 1 அதிகாரம்னு எடுத்துக்கிட்டால் 1 அதிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம ஒரு 1 hour 2 hour சேர்ந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். இல்லை ஆதியாகமம் 2 அதிகாரத்தை இப்படி அது ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கும்போது அது நமக்கும் ஜீவனை தரும். அந்த ஐக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். உலக பிரகாரமாக ஆவிக்குரிய ஐக்கியம் கூடிட்டோன்னு வைங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நம்மளை நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா தவறான சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ ரொம்ப ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது ஆவிக்குரிய ஐக்கியமாக அது இருக்கணும். ஒரு சமயம் நம்ம தனியாக இருந்தோம்னா இந்த ஆட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது நாய். எப்போ ஆடு நம்ம கூட இந்த பழைய ஆரம்ப காலத்தில் இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம், இப்போ எல்லாம் இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணுன்னா ஒரு நரின்னு நினைக்கிறேன், நிறைய சிங்கம் என்ன பண்ணுங்க, மாட்டு மந்தையில் போயிட்டு என்ன பண்ணும், மாடை அடிக்கிறதுக்கு போகும். மாடு என்ன பண்ணிடும், எல்லா மாடும் சேர்ந்து முட்டி அதை என்ன பண்ணிடும், துரத்தி விட்டுரும். அப்போ நரி சொல்லும், கவலைப்படாதீங்க சிங்கம், நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுறேன், நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாடை அடித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணிடும், போய் ஆலோசனை கொடுத்து இந்த மாடுக்கிட்ட பா, அதுங்களோட சேராத, நிறையா புல் இருக்கிற இடத்த உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிடும், ஒரு மாடை கொண்டு போய் தனியாக, நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்படி தனித்தனியாக பிரித்த உடனே சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அடித்து கொள்றதுக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆட்டு மந்தையை சிதறடிக்கக்கூடிய ஓநாய்கள் காத்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னும் ஒரு துக்ககரமான விஷயம், அந்த ஓநாய் எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனை. ஓநாய் அந்த காட்டில் இருக்கப்பா அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஓநாய் எங்கேயே வந்துருச்சுங்கிறாரு, மந்தைக்குள்ளேயே ஆடு வேஷம் போட்டுக்கிட்டு ஓநாய் இருக்குங்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள் எந்த சகோதரன் மூலமாக வந்துட்டாலும், எந்த சகோதரி மூலமாக வந்துட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அவங்க ஒரு சமயம் பலகீனத்தில் இருக்கலாம், அவங்க ஒரு சமயம் சத்தியத்தில் வளராதவங்களாக இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா காத்துக்கொள்ளணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ 3வது நம்ம பார்க்குறோம், சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இது ஆட்டுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்குது. அடுத்து 4வது நம்ம பார்க்குறோம், ஆட்டுக்கிட்ட பின்பற்றும் குணம். ஆடுகிட்ட எப்போவுமே இருக்கிற குணம், ஒரு ஆடு போச்சுன்னா எல்லா ஆடும் என்ன பண்ணும், அதையே பின்னாடி போகும். ஃபஸ்ட்டு போகிற ஆட்டுக்கிட்ட ஒரு குச்சை வச்சு அந்த ஆடு தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களேன், குச்சையை எடுத்துட்டா கூட மற்ற ஆடெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா பண்ணுமா, தாண்டி போகுமா. அந்த முதல் ஆடு என்ன பண்ணுதோ அதைத்தான் எல்லா ஆடும் பண்ணும் அப்படின்னு கூட ஆட்டினுடைய அந்த ஒரு சுபாவமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் ஆட்டை போல் நம்ம இருக்கணும்னா இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் அவங்க நம்மளை சத்தியத்தில் வழி நடத்தி இருக்கலாம், இல்லை சகோதர ஐக்கியத்துக்கு வந்த பின்னாடி அவங்க நமக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை சபையில் நம்ம உடன் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். நாம் பின்பற்றுகிற நபர்கள் யாருங்கிறதுல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆடு தப்பான வழியில் போயிடுச்சுன்னா எல்லா ஆடும் சேர்ந்து என்ன பண்ணிடும், தப்பான வழியில் போயிடும். ஒரு சமயம் ஓனாய் இருக்கிற இடத்துக்கிட்ட இந்த ஆடுங்க போயிடுச்சுன்னு வைங்களேன், இது ஜீவனை அங்கே இழந்துரும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பின்பற்றுகிறது ரொம்ப நல்லது தான், யாரை பின்பற்றுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஆடு பின்பற்றும் குணம் உள்ளது, ஆனால் நாம் பின்பற்றக்கூடியது ரொம்ப பார்க்கணும். நாம் பின்பற்றுகிற நபர் சரியான ஆள் தானா, இவரை நான் பின்பற்றினா என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி வருமா, இவர் கூட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னா அது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனப்படுமா, நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அதான் சகோதரர்கள் ரொம்ப அருமையாக ஆலோசனை சொல்கிறாங்க. சபை கூடு போன வாரம் கூட அதை நம்ம கோயம்புத்தூரில் பேசணும். சபை கூடுகைக்கு வர்றோம், நம்மளால் தீமை பேச முடியாமல் இருக்கவே முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச உடனே பிரதர் ஏதோ ஒன்று என் வாயில் அடக்க முடியாமல் வந்துடுது, பேசிடுறேன், அப்புறம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சமயம் நம்ம யோசிக்கிறோம். தீமை என்னால் பேசாமல் இருக்கவே முடியலைன்னு கவலைப்படுறீங்களா, சபை ஐக்கியத்துக்கு வாங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுங்க, சத்தியத்தை முழுசாக கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துதல் சொல்கிறீங்களா, எஸ்கேப் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சகோதரர்களோட நேரம் செலவழிச்சிங்கன்னு வைங்களே, அது உங்களை தீமை பேசுகிறதுக்கு தூண்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க,
ஐக்கியத்துக்கே வராமல் இருந்துருங்கன்னு சொல்லலைங்க. உங்களை தீமை பேசாமல் எந்தெந்த விஷயத்தில் காத்துக்கொள்ள முடியுமோ அப்படி காத்துக்கொள்ளுங்கிறாங்க. இது சகோதர ஐக்கியத்தை விடுறதுக்கு சொல்ல வரல. என்னால் முடியாது, நான் ரொம்ப பலகீனமாக இருக்கேன் இந்த விஷயத்தில், நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய அது ஒரு மிகப்பெரிய ஆலோசனையாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களையே நம்ம பின்பற்றிட்டோன்னா அவங்க வளரும்போது நம்ம வளருவோம், அவங்க சோர்ந்து போகும்போது நம்ம சோர்ந்து போவோம். ஒரு சமயம் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போயிட்டாங்கன்னா நம்மளும் விழுந்து போயிடுவோம். அதனால தான் வேதம் சொல்லுது, யாரை பின்பற்றணும்? மேய்ப்பனை பின்பற்றணும். ஆடு பின்பற்றிடக்கூடாது, மேய்ப்பனை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவையே நம்ம முன்னாடி வைத்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஓட்டத்தை ஓடுனா நம்ம ஜெயம் பெற்றுக் கொள்ளலாம். சகோதரர்களை பார்க்கலாம், தப்பு இல்லை. நல்ல காரியங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு நம்ம பின்பற்றலாம். தவறான காரியங்கள் இருக்குங்கும்போது நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது. கடைசியாக ஒரு காரியம் பார்த்து முடிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நிறைய காரியங்கள் இருக்குது. கடைசியாக ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்கிட்ட இருந்து தீவிரம். என்ன அது தீவிரம் அப்படின்னா, இது ஆடுகளினுடைய முக்கியமான ஒரு குணலட்சணம். என்ன அப்படின்னா, ஆடு இயற்கையாகவே பயந்த சுபாவம் கொண்டது, எதிர்க்கும் திறன் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வெளியில். ஆனால் இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா, ஆட்டு மந்தைக்குள்ள இந்த ஆடு எப்படி தெரியுங்களா இருக்கும்? இப்படி ஒரு ஆடு இப்படி வரும், இன்னொரு ஆடு அப்படியும் இதை கொம்பு வச்சுக்கிட்டு வரும். ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? முட்டிக்கிட்டு இருக்கோம் ஆடு. வெளியில இந்த ஆடு எந்த மிருகத்துக்கிட்டையும் சந்தப்பட முடியாது, ஏன்னா அதுக்கு திராணி கிடையாது. ஆனால் ஆடுகிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அங்கே முட்டிக்கிட்டு ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஆட்டினுடைய ஒரு குணலட்சணம். கொம்பு வச்ச ஆடு இன்னொரு கொம்புனால இன்னொரு ஆடை முட்டிக்கிட்டே இருக்கும். இது ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக இந்த ஆடுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று முட்டிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த ஆடு ஒன்னோட ஒன்று முட்டிக்குமா, யாரு பெரியவன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுமா, இந்த ஆடு ஒன்னோட ஒன்று முட்டி நான் தான் பெரிய ஆளு, நீ என்னை விட சாதாரண ஆளுன்னு காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா, இந்த ஆடு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்ம சத்தியத்துக்குள்ளே வரும்போது எப்படி தெரியுங்களா வருவோம்? எல்லாரும் ரொம்ப தாழ்மையாக வருவோம். நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், ஒவ்வொரு சகோதரர்களும் நம்ம பார்வையில் எப்படி தெரிவாங்க? கிறிஸ்துவாக தெரிவாங்க. நம்ம போடுற அந்த வணக்கமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பணிவுள்ளதா, அந்த அளவுக்கு ஒரு பயபக்தி நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக சத்தியம் நமக்குள்ளே வர வர நிறைய விஷயங்கள் நம்ம சத்தியத்தில் தெரிஞ்சுக்கும் போது, சகோதரர்களோட பேசி பழகும் போது என்ன தெரியுங்களா நமக்குள்ளே வந்துடும் இயற்கையாகவே, இவங்களை விட நான் எந்த வகையில் வசதி, இவங்களை விட நான் எந்த அளவுக்கு கீழே இருக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இவங்களை விட நான் எந்த வகையில் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே வந்துடும். இதுக்கு நல்ல உதாரணம் சீசர்களே. இயேசு கிறிஸ்து கூடவே தான் இருக்கிறாங்க. கூடவே இருந்தாலும் அந்த 12 பேத்துக்குள்ள என்ன தெரியுங்களா சிந்தனை வந்துச்சு, இதுல யாரு பெரிய ஆளு. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாலும் என்ன பண்ண முடியல, அந்த சுபாவம் அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்குள்ள வரல. அவ்வளவு சீக்கிரம் அந்த சுபாவத்தை அவங்களால கற்றுக்க முடியல. இயேசு கிறிஸ்து வேற செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் செத்துட்டாருன்னா இப்போ 12 பேர் இருக்கோமே, இதில் யார் பெரிய ஆள்? அந்த ஒரு சிந்தை அவங்களுக்குள்ள அங்கே வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுட்டாரு, கடைசியாக சாக போகிறாரு, கூப்பிட்டுட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. தண்ணியை யார் எடுப்பான்னு யோசிச்சியா, அவன் சின்ன ஆள் தானே, அவன் தண்ணியை எடுத்துக்கிட்டு வரட்டும், இவன் டவலை எடுத்துக்கிட்டு வரட்டும், நான் எதுக்கு போய் தண்ணி எடுக்கணும், நான் என்ன அவ்வளவு கேவலமா? இப்படித்தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போவோம், இதுல என்ன இருக்குது அந்த மனசு பாருங்க. நான் எதுக்கு இதை அடுத்தடுத்து சொல்றேன்னா, கிறிஸ்து கூடவே இருந்தாலும் அந்த சுபாவம் வரல பாருங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சிருவோமேன்னு வரல, பார்க்குறாரு, யாரும் தயாரா இல்லை. உடனே இவரே வாலண்டியராக போய் என்ன பண்ணுறாரு, தண்ணியை எடுக்கிறாரு, டவலை எடுக்கிறாரு, வாங்க காலை கழுவுறேங்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொன்னார்?
ஐயரே நீங்க ஏன் காலை கழுவப்படாதுன்னு தான் சொன்னார் ஒழிய என்ன காரியம் செய்றீங்க கொடுங்க நான் செய்கிறேன்னு சொன்னாரா? அப்போ கூட ஏன் காலை கழுவாதீங்கிற எண்ணம் தான் இருக்கே ஒழிய நான் அதை செய்கிறேன் கொடுங்க, என்ன காரியம் செய்றீங்க கொடுங்க, தண்ணியை கொடுங்க, டவலை கொடுங்க, நான் எல்லார் காலையும் கழுவுறேன், ஃபர்ஸ்ட் உங்க காலை கழுவுறேன், அப்புறம் மீதி இருக்கிற யோவான் சின்னால இருந்தாலும் பரவாயில்ல அவர் காலை நான் கழுவுறேன்னு யாருக்கும் அந்த மனசு வரல பாருங்க. அப்போ கூட இப்போ தண்ணியை எடுத்தோம்னா ராஜ்யத்திலையும் தண்ணியே எடுக்கிற வேலையை வச்சுருவானுங்க. இப்போ காலை கழுவணும்னா ராஜ்யத்திலையும் கால் கழுவுற வேலையை வச்சுருவானுங்க. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், எதையும் செய்யாமல் நிற்பனை ஒழிய பாரு. எனக்கு தெரியலை அந்த 12 பேரும் எப்படி நின்று இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியலை. அப்படியே பல்ல கட்டிச்சுட்டு அப்படி தான் நின்று இருக்கணுமே ஒழிய அந்த ஒரு இறக்கமோ தன்னை தாழ்த்திக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்த மாதிரி அங்கே தெரியலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ரொம்ப யோசிக்கணும் இந்த விஷயத்தில். நம்ம வரும்போது எப்படி இருந்தோம், இப்போ நம்மளுடைய சிந்தை எப்படியாய் மாறி இருக்கு. இதுதான் அந்த நினைவு கூறுதலில் நம்ம செய்ய போகிற ஒரு காரியம். இந்த சிந்தையை தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம இந்த வருஷத்தினுடைய முதல் சப்ஜெக்டே அதான் பார்த்தோம், சிந்தை. இந்த சிந்தையை தேவன் பார்க்குறாரு. அதில் தாழ்மை, அதில் விட்டு கொடுத்தல், அதில் ஒரு இணக்கம் இல்லாமல் நாம் இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம் பங்கு பெற்றோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அபாத்திரவான்களாய் போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே இருக்குது. வசனம் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கு எழுதுறாருங்க, அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது சபைக்குள்ள இருக்கும். அப்ப இதை நாம் தவிர்க்கணும். இதுக்கு ஆப்போசிட் தான் என்னன்னா, மனத்தாழ்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். சகோதரர் சொல்லும்போது, இவ்வாறு ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டும் போது சில ஆடுகள் விட்டு கொடுத்து விடும். அந்த விட்டு கொடுக்கும் ஆடுகள் தான் ஆடுகளின் குணலட்சணத்தில் இருக்கும் ஆடுகள். இது சபைக்குள்ளும் வரும். அப்ப கேள்வி என்னன்னா, ஏன் இதையெல்லாம் சபைக்குள்ள தேவன் அனுமதிக்கிறார்? எல்லா ஆடும் முட்டாம எல்லா ஆடும் நல்லா நீட்டா இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தேவன் சபைக்குள்ள இப்படி இந்த ஆடுகளை போல சுபாவம் உள்ள சகோதர சகோதரிகளை தேவன் எதுக்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கும் போதுதான் 1 கொரிந்தியர் 11:18-19. 1 கொரிந்தியர் 11:18-19. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. இது ஒண்ணுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காரணம். இந்த உத்தமம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கலாங்க. ஆபிரகாமு கிட்ட சொல்லும்போது, நோவாவை பார்க்கும்போது அவர் உத்தமனும் நீதிமானுமா இருந்தார். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமம். யோபுவை பத்தி சொல்லும்போது, யோபு 1:1 பாருங்க, ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் உத்தமனும். உத்தமங்கிறது வேதத்துல அங்க தேவன் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தைங்க. சபையிலையும் தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு, உத்தமர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் இன்னைக்கு எல்லா சகோதர சகோதரிகளையும் வச்சிருக்கிறார். ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தவங்க, ஒருத்தர் இழந்தவங்க, ஒருத்தர் வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்க, வளர போறவங்க, எல்லாரும் கலந்து இருக்கிறதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா, நம்மள உத்தமர்கள் யாருன்னு பார்க்கறதுக்கு. ஒரு சமயம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் வராருன்னு வச்சுக்கோமே, நாமளே யோசிச்சு பார்த்துக்குவோம். அந்த உத்தமன்கிற லிஸ்ட்லையாவது, அதாவது 100% சொல்ல வரல, அந்த லிஸ்ட்லையாவது நான் இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்குவோம். ஏன்னா இங்கே பார்க்குறோம், சபை கூடி வருகிறீர்கள், உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள் இருக்குது. எதுக்கு தேவன் இதை சபைக்குள்ள அனுமதிக்கிறார்னா, உங்களில் உத்தமர் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க இருக்கணும். அது சபையிலங்கிறார், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா, யாரு உத்தமர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் இந்த டெஸ்ட்டை அங்கே கொடுக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். வருகிற நாட்களிலே தேவனுடைய பார்வையிலே அந்த நினைவு கூறுதலை ஆசிரிப்பதற்கு முன்பதாக இதையும் கூட நம் மனதில் வைத்துக்கொள்வோம்.
இந்த ஆட்டை மனசில் வைப்போம், ஆட்டுக்கிட்ட இருக்கிற அந்த குணலட்சணங்களை மனசில் வைப்போம். இது போல் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத சிந்தித்து தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியங்களை சரி செய்து கொண்டு தேவனுடைய பார்வையிலே தேவன் விரும்புகிற வண்ணமாக நாம் ஆசரிக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.